ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் தங்க பிள்ளையே, இந்த வராகியானவள் நம்மை எப்பொழுது கண் திறந்து பார்ப்பாள், நமக்கான நல்ல வாக்கினை எப்பொழுது தருவாள் என்று என்னை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற என்னுடைய தங்க பிள்ளையிடம் இன்று பேசுவதற்காக உன் அம்மா நான் ஓடோடி வந்திருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, இன்று நீ நினைக்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியினை தரவில்லையே என்று வேதனைப்படுகின்றாய். ஏதோ சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் எனக்கு சாதகமாக இல்லை அம்மா, எந்த காரியத்திலும் இப்படிதான் தடைபட்டு நின்று கொண்டே இருக்கின்றது என்கின்ற வேதனையை உனக்குள் இருந்து கொண்டே இருக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய குழப்பத்திற்கான மிகப்பெரிய தெளிவு, உன்னுடைய கேள்விக்கான நல்லதொரு பதிலும் நாளை உனக்கு கிடைத்துவிடும். ஏனென்றால் அம்மா அதற்கான செயல்களை செய்துவிட்டேன். என் பிள்ளை மனம் வருந்தி நிற்கும் பொழுது அதை உன் அம்மா நான் பார்த்து கொண்டே இருந்து விடுவேனா என்ன? என் தங்க பிள்ளையே, மனவேதனை கொண்டு நீ என்னை கண்டு கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விக்குமே நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய்வதன் மூலமாக நல்லதொரு பதிலை கொடுத்து விடுவேன். என் தங்கமே, யாரும் உன்னிடம் பேசுகின்ற வார்த்தைகளை நீ மனதிற்குள் கொண்டு செல்லாதே. ஏனென்றால் வாய் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு சென்று விடலாம் என்று நினைக்கின்றார்கள். அதனால் யாருடைய மனது என்ன வேதனைப்பட போகிறது என்பதை பற்றி கவலைகள் எல்லாம் அவர்களுக்கு ஒருபோதும் இருந்தது கிடையாது. அதை பற்றி நினைக்கவும் அவர்களுக்கு நேரம் கிடையாது. என் குழந்தையே, மற்றவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை மட்டுமே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற சிலருக்கு அவர்கள் வாழ்க்கையை பற்றி சிந்திப்பதற்கு எங்கே நேரம் இருக்க போகின்றது? யார் என்ன செய்கின்றார், யார் எப்பொழுது எதை செய்வார், எந்த பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார் என்பதை தான் அவர்களின் முழு கவனமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, உன்னுடைய வெற்றியை தடுப்பதற்கு ஒருவர் செய்த சூழ்ச்சியினை நான் நன்கு அறிவேன். என் தங்கமே, உன்னுடனே இருந்து கொண்டு உன்னிடம் இருந்தே கற்றுக்கொண்டு நீ அவருக்கு செய்த உதவியை இப்பொழுது மறந்துவிட்டு அவரினுடைய காரியத்தில் கண்ணாக இருந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னையும் தாழ்த்திவிட வேண்டும் என்று நினைத்து விட்டார். வாழ்க்கையில் உன்னை முன்னேற விடக்கூடாது என்கின்ற அளவிற்கு அவருடைய மனநிலையில் மாற்றங்கள் வந்துவிட்டது. என் தங்கமே, இது போன்ற எண்ணங்கள் மனிதர்களின் வாழ்க்கையை அழிக்கும் என்பதை அறியாமல் தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தையே, நீ அவருக்கு உதவி செய்தாலும் அவரிடம் இருந்து உதவியை பெற்றிருக்கின்றாய். அந்த உதவியை காலம் முழுவதும் மறக்கக்கூடாது என்றுதான் நீ அவருக்கு பதிலாக உதவிகளை செய்து கொடுத்தாய். ஆனால் இன்று நீ வாழக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். என் தங்கமே, மனிதர்களின் மனநிலை நிச்சயமாக ஒவ்வொரு பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும். அவருடைய நிலைகளிலும் மாற்றம் இருக்கும் என்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். நாளை உனக்கு நல்லபடியாக அது அனைத்தும் தெரியும் என்று உன் அம்மா உனக்கு நல்ல வாக்குறுதியினை கொடுக்கின்றேன். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், யார் எப்பொழுது எங்கிருந்து வந்து நமக்கு பிரச்சனைகளை கொடுப்பார், யார் என்ன வார்த்தைகளை நம்மிடம் சொல்வார் என்கின்ற மன சங்கடத்திலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறாய். யாரேனும் நம்மை செய்யாத தவறுக்காக பழி சொல்லி விடுவாரோ என்கின்ற பயம் எல்லாம் இப்பொழுது உனக்குள் அதிகரித்து விட்டது. ஏனென்றால் நீ தினம் தினம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் அத்தனை பெரிதாக இருந்து கொண்டிருக்கிறதல்லவா? என் குழந்தையே, இன்று இந்த வராகியின் வாக்கில் உனக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பதில் கிடைக்கப் போகின்றது. அது என்ன தெரியுமா? இவர்கள் இன்று இது போன்ற செயல்களை செய்கின்றார்கள் அல்லவா? அவர்கள் பின்னால் இருந்து இது போன்ற செயல்களை அவருக்கு ஒருவர் செய்து கொண்டிருக்கிறான். அதை அறியாமல் தான் அவர் உன்னை தாழ்த்தி விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். என் குழந்தையே, யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்பதை அவர்கள் இதுவரை உணரவில்லை. உன் வாழ்க்கையில் வராகி என்பவள் இருக்கிறாள். உன் வாழ்க்கையை அவள் கவனித்து கொண்டிருக்கிறாள். உன்னை சுற்றி யாரெல்லாம் இருக்கின்றார்கள், அவர்கள் உனக்கு என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் நன்கு கவனித்து கொண்டிருக்கிறாள் என்று
என்றேனும் ஒரு நாள் நமக்கு அதற்கான தண்டனையை கொடுத்து விடுவாள் என்பதை அறியாமல் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, இப்பொழுது சில காலமாக அவர்களுக்கு அது தட்டுப்பட ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் அடிக்கு மேல் அடி, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, எதை தொட்டாலும் தோல்வி என்று சில நாட்களாக பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று அவர்கள் சிந்தித்து பார்த்தபொழுதுதான் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், இந்த வராகியின் குழந்தையை நாம் சீண்டியதுதான் என்று. என் தங்கமே, உன்னை சீண்டியவர்களின் வாழ்க்கையில் அவ்வளவு எளிதாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தேறிவிடாது. நான் யாரையும் எளிதாக தண்டித்து விட மாட்டேன். அவர்களுக்கு என்று வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கப்பட்டது. அந்த வாய்ப்பினை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் மேலும் மேலும் தவறு செய்வதாலேயே கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, நான் தான் நல்லவன் என்று மற்றவர்கள் முன்னிலையில் காட்ட வேண்டும், தான் உயர்ந்தவன் என்று மற்றவர்கள் முன்னிலையில் நிற்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் என் முன்னால் ஒருபோதும் செல்லாது என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே. யார் உண்மையில் என் மீது அன்பாக இருக்கின்றார்கள், யாருக்கு என் மீது உண்மையான பற்றுதல் இருக்கின்றதோ, யார் இந்த வராகியின் மீது உண்மையான அன்பையும் உண்மையான நேர்மையையும் கொண்டு என்னை நம்பிக்கையோடு வணங்குகிறார்களோ, அவர்களுக்கு மட்டுமே நான் செவிசாய்ப்பேன் என்பதும், அவர்களுக்கு மட்டுமே நான் எல்லா கஷ்டங்களுக்கும் பதில் கொடுப்பேன் என்பதும் நிதர்சனமான உண்மை அல்லவா? அவர்கள் அதையெல்லாம் செய்து என்னை அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் என் தங்கமே, இந்த வராகியை அவ்வளவு எளிதாக யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. என்னை யாரும் கட்டுக்குள்ளும் வைத்துவிட முடியாது. ஏனென்றால் இந்த தாயினுடைய எண்ணங்கள், என்னுடைய செயல்கள் எல்லாமே தீய சக்திகளின் முன்னால் ஒருபோதும் தோற்காது. தீய சக்திகள் என்னை கண்டு அஞ்சி நடுங்கி ஓடிதான் ஆக வேண்டும். என் பிள்ளையே, உனக்கு பில்லி ஏவல் சூனியங்கள் என எதை செய்திருந்தாலும் இந்த வராகியானவள் அதை அழித்து உன்னை காத்து நிற்பேன் என்று அறிந்துதானே நீ என்னை தேடி வந்திருக்கிறாய். என் தங்கமே, அப்படி இருக்கும் பொழுது என்னை அவர்கள் கட்டுக்குள் வைக்க நினைத்தால் அது முடியுமா? என் தங்கமே, அறியாத பிள்ளைகள் தெரியாமல் செய்கின்றார்கள். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையை நான் காத்து நிற்கின்றேன் என்பதற்காக அவர்கள் என்னை அழித்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். தெய்வத்தை அழிக்க எவனால் முடியும் என்கின்ற அறிவு கூட இல்லாமல் இதை செய்வதற்கு துணிந்து நிற்கின்றார்கள். பொய்களை வாயிலிருந்து சற்றும் கூட யோசிக்காமல் பேசிவிடுகின்றார்கள். அடுத்தவர் மீது பழி போடுவதும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுப்பதும் அவ்வளவு எளிதான விஷயமாக அவர்களுக்கு மாறிவிட்டது. யாரை பற்றியும் கவலை இல்லை, யார் எப்படி போனாலும் அதை பற்றி சிந்தனை இல்லை. தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், தன் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணம் மட்டுமே அவர்கள் மனதிற்குள் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில்தான் இந்த வராகியானவள் அவர்களுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறேன். நான் சொல்லிக் கொடுக்கின்ற பாடம், இனிமேல் வாழ்க்கையில் ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணமே அவர்களுக்குள் தோன்றாது. அவர்கள் தலை தெறித்து ஓடப் போகின்றார்கள். உன்னை கண்ட இடத்தில் எல்லாம் மன்னிப்பு கேட்கப் போகின்றார்கள். என் வாழ்க்கையை மீட்டு கொடுங்கள் என்று உன்னிடம் வந்து நிற்கப் போகின்றார்கள். என் தங்கமே, அவர்களின் நிலையை பார்த்து நீயே பரிதாபப்பட போகின்றாய். ஆனால் அன்று மட்டும் என்னிடம் வந்து அவர்களை காப்பாற்று தாயே என்று என்னிடம் கேட்டு விடாதே. ஏனென்றால் அவர்களால் நீ அடைந்த துன்பம் ஏராளம் ஏராளம். என் குழந்தை பட்ட கஷ்டத்தை எல்லாம் கண்கூடாக கண்டு கொண்டிருந்தவள் இந்த வராகி என்பதை நீ மறந்து விடாதே. அவர்களின் எண்ணத்தில் ஒருபோதும் சுத்தமில்லை, அவர்கள் செயல்களில் ஒருபோதும் தெளிவில்லை. யாரையும்
எடுக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் கெடுத்துவிடலாம் என்று நினைக்கின்ற எண்ணங்கள் அவர்களுக்குள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. தன் வாழ்க்கையை காப்பாற்றிவிட வேண்டும், தன்னுடைய இன்றைய இருக்கின்ற நிலைமையை மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் அவர்களுக்குள் இருக்கின்றதே தவிர, மனதார ஒருபோதும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் இல்லை. தன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்கின்ற சுயநலம் இருக்கும் வரை அவர்களுக்கு மன்னிப்பு என்பது ஒருபோதும் என்னிடம் இருந்து கிடைத்து விடாது. என் குழந்தை, நிச்சயமாக உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகிறேன். இது போன்ற கயவர்களிடம் இருந்து நான் காப்பாற்றி விடுவேன் என்பதை மட்டும் நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். யார் உன்னை சீண்ட நினைத்தாலும் இந்த வராகியை சீண்டியதற்கு சமம் என்பதை நீ புரிந்து கொள். இந்த தாயிடம் இருந்து ஒருபோதும் அவர்களுக்கு எந்த ஒரு அரவணைப்பும் கிடைக்கப் போவதில்லை, கிடைக்கவும் கிடைக்காது. என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு என் தங்க பிள்ளையே. அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்காகவே இருக்கிறேன். நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ